ஃபைனல் மேட்சாக கேசிசி விசஸ் குளத்தூர். கேசிசி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. குளத்தூர் பேட்டிங் உள்ளே வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எட்வின் மற்றும் பரத். ஸ்ட்ரைக்கில் எட்வின், நான் ஸ்ட்ரைக்கில் பரத். ஸ்டார்ட்னா சதீஷ் போன மேட்சோட ஹீரோ. முதல் பாலே இங்கே சென்சிபிள் பிளே கேப்பில் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்பும் கூட. இங்கே ஒன்றா ரெண்டான்னு பார்ப்போம். இங்கே டாட் பவுல், செகண்ட் பவுல். இந்த முறை நல்ல லெந்தை பிடிச்சாங்க. டாட் பவுல், வெல் பவுலிங் சதீஷ். இந்த முறை ஸ்டப் பண்ணி எடுத்தாங்க. கவர் திசையில் கேப்பில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. அங்கே குயிக்காகவும் ட்ராவல் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஓடியா எடுக்கணும். கண்டிப்பாக 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. இஸ் இட் 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ கரெக்டான பனிஷ் பண்ணியிருக்காங்க. அங்கே 6 ஹியூஜ் 6 ஃப்ரம் எட்வின். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ கேப்பில் ஃபீல்டர் மிஸ் ஃபீல்ட். நல்ல ஸ்டாப். இங்கே இஸ் இட் 2. இந்த முறை அண்டர்லேருந்து இருக்குது. டாட் பால், வெல் பவுலிங் சதீஷ். 10 ரன் ஆடிக்காங்க குளத்தூர். செகண்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் யங்ஸ்டர் மனோஜ். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் போல். முதல் பாலே கட்டுக்கு போனாங்க. இங்கே பின்னாடி வந்துடும். கிராண்டட் 1 தான் கிடைக்கும். கிராண்டட் 1. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஏறி கமிட் ஆகி மிடானில் கேப்லாம் பிளேஸ் ஆயிருக்கு. நல்ல ஸ்டாப். ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க. சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் நல்ல த்ரோ. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்டப் அவுட் பண்ணி போனாங்க. வாட்ச் பண்ணி ஃபுல்லாக நல்ல லெந்தை பிடிச்சி போட்டாங்க. மனோஜ் இங்கே டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து அள்ளி வெளியே இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல டேக் அண்ட் ரிவர்ஸில் விக்கெட். முக்கியமான கேட்சை நல்லா பிடிச்சி கொடுத்துருக்காங்க. செலிப்ரேஷன் பார்க்க முடியும். எட்வினோட விக்கெட், முக்கியமான விக்கெட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை விட்டு கட் பண்ண பார்த்தாங்க. நல்ல லெந்தை பிடிச்சாங்க. பவுலர் டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை டாப் ஐஜியாக இருக்குது. கண்டிப்பாக கிராண்ட் அவுட் தான் கிடைக்கும். கிராண்டட் 1. ஒரு போட்டு ஸ்டார்ட்னா சரி தனக்கான செகண்ட் ஓவர். தொடர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே இன்சைட ஜங்கே காலு கீழே கிடக்கு. பவுலரே வருவாங்க. ரன் அவுட் ஆன் பார்ப்போம். ரன் அவுட்டும் மிஸ் ஆகிருக்குங்க. அங்கே இந்த தடவை டைரக்ட் ஹிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். சிங்கிள். இந்த மாதிரி கட்டுக்கு போனாங்க. நல்ல லெந்தை பிடிச்சாங்க. இங்கே நல்ல டேக்கன் கீப்பர் விக்கெட். இந்த மாதிரி நல்ல ஒரு அப் டூ டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன். ட்ரை. இங்கே ஊடால போயிடுறாங்க. யாராச்சும் மிஸ் பண்ணிடுறேன். சிங்கிள். நல்ல லெந்தை பிடிச்சாங்க. டாட் பால், வெல் பவுலிங் சதீஷ். நெக்ஸ்ட் ஒன். ஷேக்கில் பாரத். இந்த முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இன்ஜுரி தான் ஆகும். ஆனால் கண்டிப்பாக இங்கே கிராண்டட் 1. ஓவருக்கு 16 ஆடி இருக்காங்க குளத்தூர் 2 விக்கெட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி கட்டுக்கு போனாங்க. சரியான மீன் இருந்துருக்கு. அங்கேயே கவர் பண்ண முடியல. கண்டிப்பாக பவுண்ட்ரி. பேர் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி நல்ல லெந்தை பிடிச்சாங்க. டாட் பால், வெல் பவுலிங் மனோஜ் யங்ஸ்டர். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. டாப் ஏஜ் ஆயிருக்கு. மாடிக்காமல் பார்ப்போம். இங்கே பவுலர் இருந்தாங்க. காட்டன் பால், வெல் பவுலிங் மனோஜ். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அண்டர்லேன். இந்த முறை நல்ல ஒரு அப்டூ. பவுலர் ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. முடியல. நெத்தி ஃபீல்டர் வந்துட்டாங்க. 2 பவுன்ஸ்லேயே பால் எடுத்துட்டாங்க கையில். நல்ல ஃபீல்டு. எங்கே இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த வந்து கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் நல்லா டேக்கன்ங்க. லைனில் நல்லா ஃபீல்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க பவுலர்ஸுக்கு. இங்கே விக்கெட். 22 ஆடி இருக்காங்க. பாலை விட 2 ரன் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் தேவை கண்டிப்பாக குளத்தூருக்கு. ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே நல்ல ஒரு அப் டூ. அங்கே கேப்பில் நல்ல ஸ்டாப்பும் கூட. இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடித்து போட்ட பந்து பின்னாடி இருந்து கிராண்டட் 1 தான் கிடைக்கும். கிராண்டட் 1. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையே நல்ல லெந்தை பிடிச்சாங்க. விக்கெட், வெல் பவுலிங் சந்தோஷ். இந்த முறை நல்ல லெந்தை பிடிச்சாங்க. பேக் டு பேக். அங்கே நல்ல ஒரு லைன் லெந்தையும் பிடிச்சிருக்காங்க சந்தோஷ். இந்த முறை நோ பால் கொடுத்துருக்காங்க. கிராண்டட் 1 வந்திருக்கு. கீர் பால் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக நெத்தி எடுத்தாங்க. சரியான கனெக்ட் இல்லை. கீழே தான் போயிருக்கு. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் 1 பவுன்ஸில். ஃபீல்டர் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. கேசிசிக்கு நல்ல ஒரு யங்ஸ்டர் உள்ள டீமாக இருக்குது கேசிசி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஏறி குறுக்க போனாங்க. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு. கவட்டிக்கில் பாலை விட்டுருக்காங்க. கண்டிப்பாக 1-2 மாதிரி இருக்குது. இப்போ தான் சொன்னேன் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஃபீல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் 2 பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. ஈஸி 2. 5 ஓவருக்கு 29 ஆடி இருக்காங்க குளத்தூர். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் நெத்தி எடுத்தாங்க. ஃபீல்டர் கையை நோக்கி தான் போயிருக்கு. 1 பவுன்ஸில் நல்ல ஸ்டாப் கூட. ஃபீல்டர் இங்கே
நல்ல த்ரோ, சிங்கிள் தான் கிடைக்கும், சிங்கிள். இந்த முறையும் நல்ல ஒரு நல்ல லென்த்தை பிடிச்சாங்க, டைமே கொடுக்காத பந்து வீச்சு, சிங்கிள், பேக் டு பேக் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ராகுல். இந்த முறை நல்ல லென்த்தை பிடிச்சாங்க, அப்துல்லா டாட் பால், வெல் போலிங் கோபி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையும் நல்ல லென்த்தை பிடிச்சாங்க, டாட் பால், பேக் டு பேக் டாட்டா மாற்றிருக்காங்க, கோபி, வெல் போலிங் கோபி. இந்த முறையும் நல்ல ஒரு அப் டூ நேற்று எடுத்தாங்க, ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்பு கூட அங்கே யங்ஸ்டர். பேக் டு பேக் இங்கே சிங்கிளாக மாறுது, இல்லாட்டி டாட்டா மாறி இருக்கு, சிங்கிள். இந்த முறை நல்ல தந்தை பிடிச்சாங்க, பாக்ஸில் டாட் பால். அங்கே ரன் அவுட் சேர்மான்னு பார்ப்போம், க்ளோஸ் கால், இங்கே சிங்கிள். மாற்றி விளாண்டுருக்காங்க, இங்கே ஸ்டிக்கை ஊண்டி அடிக்கணும் கண்டிப்பாக. அகைன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நான் 35 ஆடிருக்காங்க, குளத்தூர் இங்கே 36 டார்கெட். இங்கே 36க்கு 36 பால் கணக்குக்கு தான் இருக்குது. ஆனால் பவுலர்ஸ் எப்படி மாற்றுறாங்க, பேட்ஸ்மேன் எப்படி மாற்றுறாங்கன்னு பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா 8 மீன். ஃபஸ்ட் பால் முதல் பாலே ஏஜ் இருந்திருக்கு, அங்கே 100. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை லெக் பை மூலியமாக ஒரு கிராண்டட் 1. எட்வின் டு சதீஷ் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க, நல்ல லென்த்தை பிடிச்சாங்க, இங்கே டாட் பால், வெல் கீப்பிங், இங்கே பாரதி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஏஜ் இருந்திருக்கு, நல்ல டேக் அண்ட் கீப்பர், விக்கெட், முக்கியமான கேட்சை இந்த முறை பிடிச்சி கொடுத்துருக்காங்க பாரத். வெல் கீப்பிங் பாரத். செலிப்ரேஷனும் பார்க்க முடியுது, முக்கியமான விக்கெட், அந்த அளவுக்கு முக்கியமான விக்கெட்டாக இருக்கும், மேட்சோட திருப்பு முனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக. ஸ்ட்ரைக்கில் நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி நல்ல லென்த்தை பிடிச்சாங்க, குட் லென்த்தில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை குறுக்க போனாங்க, சரியான கணக்கில் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புங்க, இங்கே நல்ல த்ரோவும் கூட, விக்கெட். நம்ம டெசிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். செலிப்ரேஷன் பார்க்க முடியும், விக்கெட் கொடுத்துருக்காங்க, விக்கெட். நல்ல ஃபீல்டர் அங்கே, நல்ல ஃபீல் உண்மையிலே. இங்கிட்டும் அவங்க தான் ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா, இங்கிட்டும் அதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 2 பேருக்கு ஹெட் டு ஹெட்டாக தான் இருக்குது இந்த மேட்ச், என்ன வேணால் நடக்கலாம். ஸ்டார்ட் பண்ண பரத் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால், நல்ல ஒரு அப் டூ, அங்கே டாட் பாலாக மாறி இருக்கு, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி நல்ல லென்த்தை பிடிச்சாங்க, டாட் பால், வெல் போலிங் பாரத், வெல் போலிங். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை இங்கே பவுலரே போட்டு பவுலர் எடுத்தாங்க, பேக் டு பேக் டாட்டா மாற்றிருக்காங்க. இன்ஜுரியோட இன்ன வரைக்கும் நல்லா விளாண்டு கொடுத்துருக்காங்க ஒரு டீமுக்காக. முதல் ரவுண்டில் இன்ஜுரி ஆயிருந்துச்சு, முதல் ரவுண்ட்லேயும் ரெஸ்பான்சிபிளாக எடுத்து கொடுத்தாங்க பரத். இங்கே வெல் பிளே பரத். அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மேட்ச் எப்படி அமைதுன்னு யாருக்கும் தெரியாது, கிரிக்கெட் எப்போ வேணால் மாறும். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல லென்த்தை பிடிச்சாங்க, டாட் பால், வெல் போலிங் பரத். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை இறங்கி போனதை பார்த்து முன்னாடியே குத்துனாங்க, டாட் பால், வெல் போலிங் பரத். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையும் அப் டூ, நல்ல ஒரு அப் டூ, அண்டர்லேயே வந்திருக்கு, டாட் பால். இந்த ஓவரை மெய்டனாக வீசி கொடுத்துருக்காங்க, வெல் போலிங் பரத், வெல் போலிங். தேர்ட் ஓவர் போட்டு சட்னா எட்வின் தனக்கான செகண்ட் ஓவர். முதல் பாலே நல்ல ஒரு அப் டூ, நல்ல கீப், இங்கே டாட் பால், வெல் போலிங் எட்வின். போட்ட பையன் பேர் ரவி, பரத் இல்லை. இவ்வளோ நேரம் டிஷர்ட்டில் பேரை பார்த்துட்டு பரத்ன்னு சொல்லியிருப்பேன், ரவி. இந்த முறை நல்ல ஒரு அப் டூ நேற்று எடுத்தாங்க, ஃபுல்லாக வாட்ச் பண்ணி. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப், இங்கே ஒன்றா ரெண்டான்னு பார்ப்போம், நல்ல ஃபீல்டு கூட, இங்கே சிங்கிள். இந்த முறை நல்ல லென்த்தை பிடிச்சாங்க, டாட் பால். இந்த முறை நல்ல லென்த்தை பிடிச்சாங்க, லெக் பை, டாட் பால். இந்த முறை குறுக்க போனாங்க, பின்னாடி பேட்டில் பட்டு தான் போயிருக்கு, 2 கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. டாட் பால், பேக் டு பேக் டாட்டா மாற்றிருக்காங்க, 8 பின். இந்த மாதிரி நல்ல லென்த்தை பிடிச்சாங்க, பாக்ஸில் டாட் பால். இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க, 8 மீன். பேக் டு பேக் இங்கே மேட்ச் எடுத்துகிட்டு வராங்க ரவி மற்றும் எட்வின். ஓவருக்கு வெறும் 4 ரன் ஆடி இருக்காங்க, 2 பவர் பிளே போட்டு 3வது ஓவர் போட்டு முடிச்சிட்டாங்க எட்வின். இங்கே பேக் டு பேக் டாட்டா மட்டும் தான் பதிவு பண்ணியிருக்காங்க 2 பேருமே. 4th ஓவர் முடிச்சாங்க ரவி, தனக்கான செகண்ட் ஓவர். முதல் பாலே நல்ல லென்த்தை பிடிச்சாங்க, அங்கே நல்ல ஸ்டாப், எட்வின் சிங்கிள் தான் கிடைக்கும், சிங்கிள். இந்த முறை ஏறி மறிச்சாங்க, லெக் பை மூலியமா சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன், இங்கே சிங்கிள். இந்த முறை குறுக்க எடுத்தாங்க, அங்கே 6 நினைக்கிறேன், 6. மணி பேட்லேருந்து வர போது 6 பேர் பேட்டிங், மணி பேர் பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையும் குறுக்க எடுத்தாங்க, கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம், தெரியல, இங்கே கவர் ஆகாது. ரன்னிங் பில்லியன் ஆல்ரெடி 1 ஓடிட்டாங்க, 2 ரன்னும் கால் பண்ணியிருக்காங்க, ஈஸி 2.
இந்த முறை ஏஜ் இருந்திருக்கு. இங்கே நல்ல டேக்கன், இங்கே விக்கெட். ஸ்ட்ரைக்கில் நீ பேர் சொன்னால் கோபி நல்லா லெந்த பிடிச்சாங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி போகிறத பார்த்து நல்லா லெந்த பிடிச்சாங்க. பவுலர் அங்கே ரவி, வெல் பவுலிங் ரவி. 2க்கு 22 ஆடணும். ஃபர்ஸ்ட் போல் நம்ம ஒரு ஸ்லாட்டில் பார்த்து கரெக்டான பனிஷ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே நல்ல சேவுங்க, விட்டுருந்தா கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருக்கும். தப்பான த்ரோ. இங்கே 2 ஓடிட்டாங்க. ஈஸி 2. 11க்கு 20 ஆடணும். இந்த முறை கட்டுக்கு போனாங்க. நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் ஆயிருக்கு. இங்கே கிராண்டட் ஒன் நினைக்கிறேன். கிராண்டட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் மீதமில் 10க்கு 19. ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. டாஸ் பால் கலெக்ட் பண்ண விட்டுருக்காங்க. நல்ல ஸ்டாப். அங்கே ஃபீல்டர். இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். 9க்கு 18. இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. அண்டர்லேயே வந்திருக்கு. டாட் பால். 8க்கு 19. ஆல்ரெடி மேட்ச் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்லோவாக. குளத்து நல்லா லெந்த பிடிச்சாங்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் இந்த முறை குறுக்க எடுத்துட்டாங்க. பெரிய ஷாட்டு. அங்கே 6க்கு 11. இந்த பால் மேட்ச் பால் நல்லா லெந்த பிடிச்சாங்க. டாட் பால். இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. ஈஸி. 6க்கு 11 ஆடணும். நம்மள 6க்கு 11. ஸ்ட்ரைக்கில் கோபி, லெஃப்ட் ஆம் பவுலர். முதல் பாலே நல்லா லெந்த பிடிச்சாங்க. இங்கே டாட் பால். 5க்கு 11. கண்டிப்பாக ஏதாச்சும் பெரிய ஷாட் வேணும் இந்த 2 பாலில். அடுத்த 3 பால் அப்போ தான் மேட்ச் வரும் கண்டிப்பாக. ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. கிராண்டட் 1 தான் கிடைக்கும். இங்கிட்டு போனாலே கிராண்டட் 1. 4க்கு 10. ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. இந்த முறை அண்டர்லேயே வந்திருக்கு. இங்கே டாட் பால். விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. போலில் பட்டிருக்கு. மீதமில்ல 3க்கு 10. இந்த முறை நல்ல ஒரு அப் டூ லெக் பை மூலியமாக சிங்கிள் கிடைக்கும். நல்ல ஸ்டாப் பவுலரே போய் எடுத்துருக்காங்க. சிங்கிள். இல்லை 2க்கு 9. இந்த முறை ஆஃப் ஸ்டெப் கிளியராக தட்டிருக்கு. நோ பாலும் கொடுத்துருக்காங்க. கிரீஸ் நோ பால். 2க்கு 8. எப்போனாலும் மேட்ச் மாறும். இது வரைக்கும் இந்த அண்ணா பேட்டில் படலை. இப்போ பட்டாலும் படும் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் 2 ஓவர். மீதமில் 2க்கு 8. இந்த பால் ஃப்ரீ ஹிட்டும் கூட. இந்த மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. நல்ல ஒரு அப் டூ. இங்கே 1 டிக் தான் கொடுப்பாங்க. கிராண்டட் 1. இங்கே ஆல்ரெடி மேட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க குளத்தூர். 1க்கு 7 அடித்தா மேட்சை ட்ராப் பண்ணலாம். 6 அடித்தா ட்ராப் பண்ணலாம் கண்டிப்பாக. லாஸ்ட் 1 ஓவர். இந்த முறை எடுத்துருக்காங்க. அங்கே 6 பார்ப்போம். இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா டேக்கன் லைனில் விக்கெட். இந்த விக்கெட்டோட அந்த மேட்சை மின்னுறாங்க குளத்தூர். இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் யாரும் முதல் பேட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்த சேசிங்கில் எல்லாருமே தோற்றுருக்காங்க. ஒரே ஒரு டீம் ஜெயிச்சிருக்குன்னா அது புலியூர் மட்டும்தான். நல்லா அவங்க விஜய் ஒருத்தர் ரெஸ்பான்சிபிளாக எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் மாறி இருக்கு. மிச்ச மேட்ச் எல்லாமே சேசிங்கில் தோற்று தான் போயிருக்காங்க.